நம்மளையே நம்மளால நேசிக்க முடியல. என்ன எவ்வளவு பேசுற, ஒன்னே நீ நேசி, சரி எப்படியா நேசிக்கிறது? கண்ணாடி முன்னால செத்த நேரம் பார்த்தாலும் எனக்கே என்னை பிடிக்கல, கடுப்பா இருக்கு, விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம். சில பேர்லாம் கவனிச்சு பாருங்களேன், ஒரு 40 வயதில் கூட மிடுக்காக இருப்பார்கள், உடலை அழகாக வைத்துக் கொள்வார்கள், நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, ஸ்டைலிஷா இருப்பாங்க, நல்ல நட்பு வட்டாரம் வைத்திருப்பாங்க, புத்தகங்களை தேடி தேடி படிப்பார்கள், பயணம் போவார்கள், காசு பணம் சேர்த்து நல்லது கட்டத்தில் ஏதாவது ஒரு சோசியல் சர்வீஸ்ல இருப்பாங்க, நல்ல குடும்பஸ்தராகவும் இருப்பாங்க. நமக்கு பார்க்கலே கொஞ்சம் பொறாமையா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு காண்டாகும், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆளோட பழக்க வழக்கத்தை கட் பண்ணிடும். இவன் நம்மளை கெடுத்து விட்ட போனா, இவனை பார்த்தா வைத்தறிச்சலாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவரை போல நம்மளால இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? அவரை நேசிக்கிறார், அவரை நேசிக்கிறார். அவர் மீது அவருக்கு ஒரு ரசனை இருக்கிறது. தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில், தன்னை உடலை ஃபிட்டா வச்சுக்கிறதுல, நல்லா இருக்கிறதுல, ஆரோக்கியமா இருக்கிறதுல, சந்தோஷமா நினைச்சதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு தன்னை வைத்துக் கொள்வதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மனிதன் அத்தனை பேரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். நமக்கு என்னன்னா, நாம மகிழ்ச்சியா இல்ல, நாம நல்ல நம்மளை நேசிக்கல, அப்ப அடுத்தவனை நம்மளால நேசிக்க முடியல. அப்படி செய்யறவங்க எல்லாம் சின்னதாக ஒரு கோபம் இருக்கு. வேலை வெட்டி விட்டு காலையில இருந்து உட்காந்து வார வேலை மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் லீவ் போட்டு பிரான்ஸ் வர்சஸ் ஃபைனல் பார்க்கலையே, எத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டோம். கிரிக்கெட் மேட்ச் லீவை போட்டு பார்க்குறவங்களாம் திட்டுவாங்க. இதுக்கு புத்தகத்தை ஒரு நாள் லீவை போட்டுட்டு யாராவது படிச்சா விட்டுருவோம் நம்ம வீட்டில். நம்ம ஊரில் எப்படியெல்லாம் அபிப்பிராயங்கள் வச்சிருக்க பாருங்க. தனக்கு பிடித்ததை செய்வதற்கு இங்கே ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. அவங்க அழகாக சொன்னாங்க, 25,000 பக்கங்கள் கொண்ட புத்தகம். எத்தனை நாள் நல்ல வேலை கொரோனா வந்துச்சு, இல்லாட்டி அவங்க பல நாள் லீவ் போட்டிருக்கும். ஆனால் லீவை போட்டுட்டு ஒரு ஆள் இன்னைக்கு உட்காந்து வீட்டில் புக்கு படிச்சா அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? வெட்டி போய் லீவ் போட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிமோ இல்லையா? உங்களை எது உந்தி தள்ளுகிறோம் அதை செல்ல ஒரு நாளும் தயங்காதீர்கள். அடுத்தவருக்கு அது அற்பமானதாக இருந்தாலும் சரிதான், மற்றவருக்கு அற்பமாக தெரிந்தாலும் சரி, மற்றவருக்கு கேலியானதாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதுக்கு நெருக்கமான மகிழ்ச்சியான விஷயத்தை செய்ய ஒரு நாளும் தயங்காதீர்கள். அவர்கள் உங்களோடு வரப்போவதில்லை. உங்கள் மனதும் உங்கள் மூளையும் உங்கள் எண்ணமும் தான் உங்களோடு வரப்போவது. எது உங்களுக்கு மகிழ்ச்சி தருமோ அதை தான் நீங்க செய்யணும். மகிழ்ச்சியை இப்ப அடுத்தவன் தான் டிசைட் பண்றான் இல்லையா? எது மகிழ்ச்சி? இப்ப அடுத்தவரால் கொண்டாடப்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்குள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே நமக்கு எது மகிழ்ச்சி என்றே தெரியல.